அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது தாய்ங்கிற அந்த உறவை இன்னைக்கு நிறைய பேர் பேணுறது இல்லைங்க. அதே நேரத்துல தாயை பராமரிக்கிறதுக்கான ஒரு சூழலை ஒவ்வொரு ஆணும் உருவாக்குறது இல்லை, ஒவ்வொரு பையனும் உருவாக்குறது இல்லை. இன்னும் சொல்ல போனா மருமகளும் அந்த மாமியாரை விரட்டணும்னு தான் என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. அப்ப அது ஒரு அற்புதமான உறவுங்கிறது தாயுடைய உறவு. அவங்க சின்ன பிள்ளையில நம்மளை பரிவோடவும் பாசத்தோடவும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்த அந்த தாயை ஒரு சொல்லுக்காக தூக்கி என்ன செய்யறோம், தூர போடுறோம், முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுறோம், அவங்கள ரோட்ல விட்டுட்டு போயிடுறோம். ஆனா அந்த இடத்துல அந்த மனைவி நினைச்சு பார்க்கணும், இவ்வளோ சிறந்த கணவன் எனக்கு தந்தது இந்த மாமியார் தானேன்னு நினைக்கணும். அவங்கள தாயா பாருங்க. உங்களோட அம்மா எப்படியோ அப்படி உங்களுடைய மாமியாரை என்ன செய்யுங்க பாருங்க. மகன்கள் எல்லாருமே தாயை விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தையின் வேல்யூ கூட நமக்கு அவங்க இல்லாத போதுதான் தெரியுது. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் உதாரணம் சொல்றேனே, நம்ம எல்லாரும் கேட்போம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். ஆனா தாய் மட்டும்தான் வயிறு நிறைய சாப்பிட்டியாடா, உனக்கு போதுமான அளவு சாப்பாடு இருந்துச்சான்னு கேட்பா. இந்த வார்த்தையோட வேல்யூ கூட அவ இல்லாத போதும், கேட்கறதுக்கு யாரும் இல்லாத போதுதான் நம்மளால உணர முடியுது. அப்படி ஒரு தாயை எந்த காலத்திலையும் விட்டு கொடுத்துறாதீங்க. மிஸ் பண்ண பிறகு ஏங்காதீங்க. இருக்கும் போது நல்ல முறையில என்ன செய்யுங்க, பார்த்துக்கிடுங்க.